தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கு உண்டான பொதுவான பலன்கள், பஞ்சாங்கத்தின் குறிப்புகள், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு அந்த மாதத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளோ இல்லை கிரக வழிபாடுகளோ நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மாதம் தை மாதம் முடிந்து மாசி மாதம் ஆரம்பிக்கின்றது. மாசி மாதம் 13/2/2025 முதல் 14/3/2025 வரை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாரு? கடகம். கும்பத்தில் சூரியன், அதுதான் மாசி மாதம். கும்பம்னா 8ஆம் இடம், ஏற்கனவே அஷ்டம சனி, கூட சூரியன், சொல்லவா வேணும்? சரியா வச்சு செய்யும். நவகிரகத்தில் செவ்வாய் போய் பிடிச்சிக்கணும். நரம்பு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மனக்குழப்பம், கழுத்து வலி, முதுகு வலி, கை கால் வலி, சுளுக்கு, பால்பிட்டேஷன், தலை சுத்துது, ப்ரெஷர் திடீர்னு கூடுறது. ஒன்றுமே இல்லை சார், எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மனசு வராதுது, வள்ளுன்னு யாரையா பார்த்தா கத்த தோன்றுறது. நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, நல்லா இருக்கும். சரி, உங்களுக்கு நீங்கள் 2 மாதத்தில் போகலான்னு நம்மக்கிட்ட சொல்லுவோம். இருக்கிறதுலே நம்ம தானேயா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், என்ன பார்த்து சொல்கிறீங்கன்னா அப்படி வருமா? ஸோ வார்த்தையில் ரொம்ப உஷாராக, வாய் திறக்கிறது சாப்பாடுக்கு மட்டும் திறந்தா சந்தோஷம். நான் வக்கீல் வேலை பண்ணுறேன், வாய் திறக்காமல் எப்படி பார்த்துக்கணுன்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும் பேசிட்டு விட்டுரும். நல்லா இருக்கியாப்பா கேட்டால் கூட இப்போ என்ன, நான் நல்லா இல்லையானுவான். பார்த்துக்குங்க. அதனால் யாருக்கும் ஜாக்கிரதை அட்வைஸ் எல்லாம் கொடுக்காதீங்க. ஃபேமிலியாக இருக்கட்டும், வெளி இடமா இருக்கட்டும். ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும். தூக்கமின்மை தான் பெரிய பிரச்சனை. ஃபேமிலி டாக்டரை பார்த்து தூங்குறதுக்கெல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கணும். யோசிச்சுக்கினே இருப்பீங்க சாமி. என்ன யோசிக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். வண்டி வாட்டுறச்சும் யோசிப்பீங்க, டாய்லெட்டு போகிறச்சும் யோசிப்பீங்க, அப்படியே யோசிப்பீங்க. பயமுறுத்தும். என்னடா லைஃபு, குடும்பத்தில் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன், வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, எதை வந்தாலும் சமாளிப்பீங்கள்ல. அதுதான் திருக்கணிதத்தின்படி மார்ச் மாதத்துலேருந்து என்னது, சனி மாறப்போதில்லை வரக்கூடிய காலகட்டத்தில். அப்போ நல்லது தானே நடக்கும், எல்லாமே நல்லது வரும். கோவப்படாதீங்க, வார்த்தையில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். சனியோட இந்த சூரியனால் ஒன்றும் பண்ண முடியாது. வார்த்தை விட்டுட்டிங்கன்னா சூரியனும் வச்சு செய்வார், சனியும் வச்சு செய்வார். இந்த செல்வி அப்புறமா நல்லதே சொல்லேன்னு வராதிங்க. வார்த்தைக்கு லாக், சந்தோஷம், அனுகூலம் கிடைக்கும். அமைப்பு மாசி மாதம் என்றால் ஒன்றும் பெருசாக கலவரப்படலாம் கூடாது. மகர ராசியிலிருந்து சூரியன் கும்ப ராசிக்கு வரார், அதனால் கும்ப மாதம். கும்பமும் சனியுடைய வீடு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த சூரியன் கும்பத்தில் தன்னுடைய சொந்த வீடான 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஆனால் சூரியன் அப்போ வலிமையாக இருப்பார். கும்ப மாதம், அதுதான் மாசி மாதம். இதனுடைய பலன்களை தான் பார்க்க போகின்றோம். ஏற்கனவே பல நாடுகளை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சட்டங்கள் கடுமையாக்கப்படும் சொல்லியிருக்கோம். இல்லீகலாக இருக்கிறவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். தாய்நாடு எவ்வளோ சிறந்ததுன்னு தெரியும்னு சொல்லியிருக்கோம். நம்ம நாட்டில் எதையோ விற்றுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு திருட்டு வழியாக போனவங்கெல்லாம் இன்றைக்கி எப்படி கஷ்டப்பட்டு கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு ராஜ துரோகம் செய்த போல வருகிறீர்கள், திரும்பி வராங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இவங்கெல்லாம் சும்மா போனதில்லை. லட்சக்கணக்கில் 40 லட்சம் 1 கோடியெல்லாம் செலவு பண்ணி இந்த மோகம், வெளிநாட்டு மோகம். பாரதியார் பாடினதெல்லாம் மறந்துடுது. எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில். எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே கனவு, தூக்கத்துலேருந்து கனவு அமெரிக்கா. ஐ எம் ஃப்ரம் அமெரிக்கான்னு பேசுறது, ஐ எம் ஃப்ரம் லண்டன் பேசுறது. நீ கொஞ்ச நாளில் ஒரு ஊராக ஆரம்பிப்பாங்க. 2031 வரைக்கும் நாடுகள், உலகங்கள் பெரிய பிரச்சனை வரும்.
அதில் மாசி மாதத்தில் அவ்வளோ பிரச்சனை வருமா. கும்பத்தில் சூரியன் சனியோடு உட்கார்ந்துருக்கிற காலகட்டம். ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, தலைமை இடத்தில் இருக்கிறவங்களுக்கு, பிரதமர்களுக்கு, பிரசிடென்ட் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, அதிகாரிகள், ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் மக்களை வதைப்பது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்படியே ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் வில்லனுங்க வந்துருவாங்களா. எல்லா இடத்துலையும் சின்ன சாதாரண பஞ்சாயத்து தலைவர்லேருந்து அமெரிக்க அதிபர் வரைக்கும் இதுதான் தோணும். இந்த வரி போடலாமா, அந்த வரி போடலாமா, நடந்தா வரி போடலாமா, உட்கார்ந்தா வரி போடலாமா, சிரிச்சா வரி போடலாமா. அப்படியே தூக்கத்தில் கூட நிம்மதியாக மக்கள் இனிமேல் இருக்க மாட்டாங்க. மத மோதல்கள், இன மோதல்கள், சந்தோஷமா இருந்த மக்கள், சகோதரமா இருந்த மக்கள்லாம் பிரச்சனைக்கு ஆழ்வாங்க. ஒரு தலைவர்கள்லாம் ஒன்னொன்னா தப்பு தப்பா பேசுவாங்க. திடீர்னு யுத்தங்கள் நிறைய ஆரம்பிக்குமா. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இந்த நாடு எங்களோட சேர்ந்துடணும், அந்த நாடு எங்களோட சேர்ந்துடணும். வலிமையானவர்கள் எல்லாம் எளிமையானவர்களை பயமுறுத்துறது, அராஜகம் பண்றது, இதுதான் நடக்கும். அதான் இப்போ புரியாது. என்ன வேணுமா செய்கிறதுக்கு, எதிர்வினையாற்றுறதுக்கெல்லாம் தயாராகும். ஓமன் நாடெல்லாம் தீ விட்டு எரியுமா. ஆப்பிரிக்கா காடா நாடுகளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையா இந்த மாசி மாதம். மழை வராது, அது வராதுன்னா கூட காத்துடன் சூறாவளியுடன் மழையெல்லாம் வருமா. கடல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாதிப்பாங்க. வானிலை அறிக்கையெல்லாம் பொய்யாகுமா. நிறைய எல்லா இடத்துலையும் சூறாவளி காற்று வருமா. விமான விபத்துக்கள் தான் பெரிய பிரச்சனை இப்போ. அதே போல் விஷ ஜந்துக்கள் அதிகமாக வருமா இந்த மாசி மாதத்தில். உலகம் முழுவதும் பாம்பு கடி, தேல் கடி. தலைவர்கள், பிரபலமான தலைவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். சூரியன் வீட்டை சனியும் பார்ப்பார், சூரியனும் பார்ப்பார். அதிகார உச்சத்தில் இராணுவ தளபதிகள், இராணுவங்கள், விமானப்படை கமாண்டர்கள், நேவியுடைய கமாண்டர்கள், இவங்களோட உயிருக்கு ஆபத்து வருமா. திடீர்னு பெரிய அரசியல்வாதிகள்லாம் காணாத போயிடுவாங்களாம். டக்குன்னு திடீர்னு எதுவும் இல்லாமல்லாம் ஆக்கிடுமா. ஒரு மாதிரி ஷேக்கியாகவே வைக்கும். மருத்துவத்துறையிலெல்லாம் மாசி மாதத்தில் நல்ல நியூஸ் வருமா. அதெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கலாம். அமெரிக்காவுடைய புது அதிபராக வந்திருக்கிறார். ஒரு விஷயம் பண்ணுறச்செல்லாம் என்ன பண்ண போகிறாருன்னு நாளைக்கு எல்லாமே பயந்து உட்கார்ந்துருப்பாங்க. எல்லா இடத்துலையும் சிக்கல்கள் காட்டக்கூடிய மாதமாக காணப்படுகிறது. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இதற்கு தெய்வத்தின் பிரார்த்தனை தான், அவரவர் மத வழக்கப்படி பிரார்த்தனை தான். எளிதில் தீப்பிற்றக்கூடிய இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.